வணக்கம். ரொம்ப முக்கியமான பதிவு. நான் சொல்ல போகிறது ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் நடந்த விஷயம் அல்ல. இது இந்தியாவில் பல வாக்குச்சாவடிகளில் நடந்திருக்கலாம். இப்போது நடப்பதல்ல, பல வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கலாம். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்ததல்லவா? அப்படி நடந்து முடிந்த ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிலான மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆல்ட் நியூஸ் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது அந்த பகுதியை சார்ந்த மக்கள் இன்றைக்கு வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கவில்லை, ஆனால் எங்கள் பகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், எப்படி எங்களுடைய வாக்குச்சாவடி அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் பாஜக வெற்றி பெற்றது என்று. அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியை சார்ந்த நபர்கள் வாங்கியிருப்பது ஒரு எதிர்க்கட்சி 5 வாக்குகள், மற்றொரு எதிர்க்கட்சி 1 வாக்குகள். மீதி எல்லா வாக்குகளையும் பாஜக வாங்கியிருக்கிறது. இது எப்படி என்று அந்த வாக்குச்சாவடியை சார்ந்த அந்த மக்கள் வந்து இன்றைக்கு தெருக்களில் குவிந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்கத்தில் 2 கட்டமாக நடந்தது. 2வது கட்டம் ஏப்ரல் 29ஆம் தேதி. இதில் ராஜர்ஹட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மேற்கு வங்கத்தை சார்ந்த இடம். இந்த இடத்துல 164வது நம்பர் பூத் வாக்குச்சாவடி. இந்த வாக்குச்சாவடியில் பார்த்தீங்க அப்படின்னா, முசல்மான் பாரா என்று சொல்லக்கூடிய ஏராளமான முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி இது. அதாவது 95% அதிகமான பேர் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நடந்து வெற்றி யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நாளில் தான் மக்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி அந்த பகுதியில் வாக்கு எண்ணிக்கை நடக்குது, ரிசல்ட் வருது. ரிசல்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா, பாஜகவிற்கு அந்த வாக்குச்சாவடியில் மட்டும், நீங்கள் நல்லா கேட்டுங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் பிஜேபி வேட்பாளர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய 656 வாக்குகளில் 637 வாக்குகளை பாஜக வாங்கியிருக்கிறது. அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் வாங்கியிருப்பது என்பது 5 வாக்குகள். சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அவங்க வாங்கியிருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு. நல்லா கேட்டுங்க, முசல்மான் பாரா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் பாஜக 95%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்கள் தெருக்களில் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் ஒருபோதும் பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை, ஆனால் பாஜக இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது, எங்களுடைய வாக்குகள் எல்லாம் எங்கே போனது என்று கேட்கிறார்கள். இவர்களெல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள். இவிஎம்மில் போய் இவர்கள் பொத்தானை அழுத்தி இருக்கிறார்கள். தங்களுக்கு பிடித்த கட்சியை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் வெற்றி என்பது அவர்கள் ஓட்டு போட்ட கட்சிக்கு கிடைக்கல, அதனால் எங்களுடைய ஓட்டெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து அவர்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த நியூஸை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஆல்ட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊடக நிறுவனம். முகமது சுஃபைர், உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோடியால் சிறையில் அடைக்கப்பட்டவர். மோடியினுடைய மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து தன்னுடைய ஊடகத்தின் வழியாக அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய துணிச்சல் மிகுந்த ஒரு ஊடகவியாளர் இந்த முகமது சுஃபைர். இவர் நேரடியாக அந்த பகுதிக்கு, அந்த 164 வாக்குச்சாவடியில் வாக்களித்த மக்களிடம் நேரடியாக இவர் போயிருக்கிறார். போய் ஒவ்வொருத்தட்டையும் அவர் கேட்டிருக்கார். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. யாருமே பிஜேபிக்கு போடலைங்க. பிஜேபிக்கு மக்கள் யாரும் வாக்களிக்கலாம், ஆனால் அந்த பகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ப்ரீபோல் சர்வே வருது. என்ன சொல்கிறாங்க எல்லாருமே, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும், 145 இடங்களுக்கு மேலே சர்வசாதாரணமாக கூட்டணியோடு வெற்றி பெறுவார்கள். 99% சர்வேக்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டார்கள். ஆனால்
தேர்தல் தினத்தில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஆச்சரியம் அல்ல, அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன? முதல்வர் மு.க. ஸ்டாலினே குளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார் என்கிற செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேண்டியிருக்கு. யாரால் அங்கே இது நம்ப முடியும்? யாரால் நம்ப முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் ஒழுங்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போகலை இல்லையா? எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ கூட நீங்கள் கேளுங்களேன். இப்போ தாவேக்காவினுடைய சார்பில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அந்தந்த தொகுதியில் போய் உங்கள் தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏனுடைய பேரை கேளுங்க, எத்தனை தொகுதியில் மக்கள் சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி 107 இடங்களில் சர்வசாதாரணமாக வெற்றி பெற்று வருகிறது. எல்லோரும் மிகச்சிறந்த ஆட்சி என்று சொல்லப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படுகிறது. தோற்கடித்தது மக்களா அல்லது யார் அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி இன்று வரையிலும் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் இது தொடர்பாக நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்டால் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல போகிறதில்ல. இதுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போனோம்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்பாவுக்கு என்ன நேர்ந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலில் அப்பாவு வெற்றி பெற்றதாக என்று எப்போது அறிவிக்கிறார்கள்? 2026. ஏறத்தாழ 10 வருஷத்திற்கு பிறகு ஒருத்தருடைய வெற்றியை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வெற்றியால் என்ன பயன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போது நீதிமன்றத்திலும் இன்றைக்கு இது தொடர்பாக போனால் அது உரிய நேரத்தில் நடக்குதா இல்லை அங்கே நீதி கிடைக்குமா அப்படிங்கிற வலுவான சந்தேகங்கள் மக்களுக்கு இன்றைக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. மற்றொரு பக்கம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்லுவோம் அப்படி கேட்டால் தேர்தல் ஆணையமும் பதில் சொல்லாமல் மழுப்பிட்டுருக்கு. கட்டுக்கட்ட ஆதாரங்களை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எல்லா ஊடகங்களுக்கும் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, எப்பா இதுதான் நடந்திருக்கு, இது பாரு அப்படின்னு. ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அப்போது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேர்தல் அப்படிங்கிறது இனிமேல் இந்தியாவில் ஜனநாயகபூர்வமாக நடக்காதா? ஓட்டு போட்டு பயன் இல்லையா? நான் ஓட்டு போட்டால் நான் விரும்புகிற கட்சிக்கு போய் சேராதா? என்ன நடக்குது இந்தியாவில்? இப்படி ஒவ்வொரு இந்தியனும் புலம்பக்கூடிய காட்சி இந்தியாவில் வர ஆரம்பித்திருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.